நம்மளோட பார்ட்னர் வந்து கார்டை வச்சு லாக் பண்ணிட்டாங்க உள்ள. ஸோ கீழே போயிட்டு ஸ்பேர் கார்டு கேட்கணும். ரூம் கார்டெலாம் பார்த்தா இப்படி பண்ணிட்டாங்க. என்னங்க இவங்க ஆல்ரெடி டிலே வேறு. ஸோ ஓகே ரைட். ஆனால் வெளியே வந்து மழை பயங்கரமாக பெய்யுது. நல்ல மழை விட்டாலும் சரி விடாட்டி சரி, நம்ம கோவா வந்ததை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான். ஓகே கைஸ், ஸோ கோவா ரீச் ஆயாச்சு. ஸோ காலை 4 மணி கிளம்பி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து சேர்ந்த மணி வந்து 8 மணி ஆகுது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம MG ஹெக்டார் ப்ளஸ் வந்து கொஞ்சம் சென்சார் பிரச்சனை, அதிலே வந்து 5 hours டிலே ஆகிடுச்சு. ஸோ அந்த டிலேனால கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ ரூம் எடுத்துட்டேன். எங்கள் சி கேஷ் அப்படி ரூம் எடுத்துருக்கேன். அந்த ரூம் நான் காட்டுறேன் பாருங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். நாங்கள் 2nd floor. So this is the room we have taken, 2005. இது கால் கொடு. லாக் ஆயிடுச்சா? லாக் ஆயிடுச்சுன்ற வெளியே வரணும், லாக் பண்ணேன். அதுக்கப்புறம் உள்ள போகவே முடியல. நல்லதே இருக்கு. இங்கேயே ஃபோன் எல்லாம் உள்ள இருக்கு. கார்டை உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் போங்க. நம்மளோட பார்ட்னர் வந்து கார்டை வச்சு லாக் பண்ணிட்டாங்க உள்ள. ஸோ கீழே போயிட்டு ஸ்பேர் கார்டு கேட்கணும். ரூம் கார்டெலாம் பார்த்தா இப்படி பண்ணிட்டாங்க. என்னங்க இவங்க ஆல்ரெடி டிலே வேறு. ஸோ ஓகே ரைட். போடுங்க. ஓகே, ஸோ ரூம் வந்து கீழே சாய் பண்ணி கீழே திறந்துட்டேன். ஸோ நான் தங்கி இருக்க ரூம் பாருங்கள். திஸ் இஸ் தி ரூம். ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் ரெஸ்ட் ரூம். இட்ஸ் நீட் அண்ட் க்ளீன். இது ஒரு பிக்காக இருக்குது. இதை வந்து இந்த ஸ்க்ரீனை தூக்கிட்டா அந்த ரூம் தெரியும். ஸோ ஃப்ரிட்ஜ் இருக்குது, கெட்டில் இருக்குது, ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இதுதான் ரூம். இட்ஸ் ஓகே, நீட் அண்ட் க்ளீன். இந்த ஸ்பேஸஸே சூப்பராக இருக்குது. ஸோ ஃபேன்லாம் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் டிவி, ஏசி. இது வந்து பிக் ஸ்க்ரீன் திறந்தா ரிவ்யூ. ஆனால் வெளியே வந்து மழை பயங்கரமாக பெய்யுது. நல்ல மழை. ஓகே, பார்ப்போம் மழை எப்போ விடுதோ. மழை விட்டாலும் சரி விடாட்டி சரி, நம்ம கோவா வந்ததை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் சரியாக பண்ணுறோம். ஓகே காய்ஸ், நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அடுத்த நாள் காலையில் பார்த்தாலும் இந்த மழை விடுற மாதிரி தெரியல. அதனால வந்து இது இருந்த வேலைக்கு வந்து அப்படின்ட்டு நான் கிளம்பி வந்துட்டோம். ஸோ வந்திருக்க இடங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்த் கோவாவில் லொக்கேட்டாக இருக்கிற ஃபோர்ட் அகூடா அப்படின்ற இடத்துல வந்திருக்கோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே என்ட்ராகும் போதே ஒரு பக்கான வைப் கொடுத்தது. ஏன்னா வந்து அங்கே மழையை பார்த்து உட்காந்து நினச்சிங்களேன் நமக்கு வேலைக்கு ஆகுது. ஏன்னா வந்து இருக்கிறதே ரொம்ப கம்மி டேஸ் தான். ஸோ கம்மி டேஸில் வந்து மேக்ஸிமம் இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நம்ம ஏமே வந்து நம்ம கோவா வந்து வந்திருக்கோம். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளவு என்ஜாய் பண்ணிவிட்டு அவ்வளோது கவர் பண்ணிவிட்டு இது போகிற மாதிரி தான் பிளானு. ஸோ இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர்லாம் இருந்தது. ஸோ வாட்டர் எல்லாமே கொஞ்சம் குடிக்க நல்லா தான் இருந்தது. இது உள்ள என்ட்ரு ஆகும்போது ஒரு என்ன ஃபீல் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். என்ட்ரி டிக்கெட் ரொம்ப காஸ்ட்லாம் கிடையாது, ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஸோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த ஃபோர்ட் பில்ட் பண்ணி. ஸோ 400 வருஷமாக ஆச்சு ஃபோர்ட் பில்ட் பண்ணி. உள்ளே வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கான வைப் இருந்தது. ஸோ அந்த உள்ளே உள்ள அந்த ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், அதை மெயின்டைன் பண்ணுற விதமாகட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ஃபோட்டோ கூட பார்த்தீங்கன்னா 1612 வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு. அதாவது டச்சிலேருந்து ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அகென்ஸ்டாக வந்து இந்த ஃபோட்டோ வந்து நிற்கிற மாதிரி இதை வந்து நம்ம போர்ச்சுகீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போயே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இது வேறு லெவலுங்க. ஸோ உள்ளே இது பார்க்குறதுக்கு மக்கள் வந்து பயங்கரமாக உள்ள வந்திருந்தாங்க. ஸோ அன்றைக்கி மழை அப்படின்றதுனால வந்து கூட்டம் கம்மியாக இருந்தது. அதே மாதிரி வந்து ஸோ மழையும் ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா செஞ்சிருச்சு. ஸோ வந்து சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாமே வந்து அன்றைக்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பட் ரூம் போனதுக்கப்புறம் தெரியும் யாருக்கு என்ன கோல்டு என்ன அப்படின்றத.
ஸோ இது பார்த்தீங்கன்னா இதாங்க ஒரு என்ட்ரன்ஸ். ஸோ இது வழியாக நீங்கள் மேலே போனால் கூட நீங்கள் போயிடலாம், நம்ம ரைட் எடுத்து போகலாம். ஸோ நீங்கள் மேலே போனீங்கன்னா இந்த லெஃப்ட் எடுத்த உடனே கனெக்ட் ஆகும் ரோடு ஒன்று, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கட்டினது, அவங்க வந்து ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து இங்கே போட்டிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 79 கெனான் வந்து உங்களுக்கு லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 20 லட்சம் கெலன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து கீழே ஸ்டோரேஜ் இருக்கும். இதோட மேக் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து மேலே வந்து ஃபுல்லாக வாட்டர் ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கும். உங்களுக்கு கீழே வந்து எல்லாமே வந்து உள்ள அந்த வாரியர்ஸ்லாம் வந்து ப்ரீத்தபிள் ஸ்டோரேஜ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு மெக்கானிசம், நல்ல ஒரு டிசைன். அதே மாதிரி இந்த லைட் ஹவுஸும் பார்த்தீங்கன்னா ஏஷியாவில் ரொம்ப வந்து பழையமான லைட் ஹவுஸ் இது. ஸோ கிட்டத்தட்ட வந்து அதுவும் வந்து 1612 பில்ட் பண்ணது. ஸோ ஒரு சில சிக்னல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரிசீவ் ஆகும். அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து இந்த வார் மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ ஃபோர்ட் என்ட்ரும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபோர்ட்டோட ஃபுல் மேப் வந்து இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ இதையும் நீங்கள் வந்து இது ஃபுல்லாக வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாட்ஸ் ஆஃப் கன் பவுடர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கீழே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்டியான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஸோ செவரல் கைண்ட்ஸ் ஆஃப் வந்து என்ன சொல்கிறது, செவரல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் மாதிரி வச்சிங்களா. ஸோ ஒரு பக்கத்துலேருந்து நம்ம தாக்கும் போது இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டமும் அவ்வளோ இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் இது கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்குற மாதிரி இருந்தது. இது வந்து ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாக்ஸ் எடுத்து பார்த்தீங்களா, அதை நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் பேசேஜ் போகிறதுக்கும் அதே மாதிரி வாக்கபிள் பண்ணுறதுக்கும் கீழே வந்து ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருந்தது. பட் உள்ளே போய் பார்க்க முடியாது, அது வேறு. ஸோ இந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் வந்து இந்த இப்போ கடல்லேருந்து படையெடுத்து உள்ளே வருவாங்க. ஸோ வந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக வந்து இங்கே ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி இந்த ஃபோர்ட் பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இட்ஸ் ரியலி ஒண்டர்ஃபுல் அண்ட் கிரேட் ஒர்க் நான் சொல்லுவேன். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்திருக்கு, இப்போ வந்து இது கம்ப்ளீட் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிடுச்சு. இன்னும் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கொண்டு வர ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டிலு கண்டதான் கொண்டு வருவீங்க. தயவு செஞ்சு இங்கே சாப்பிட்டு அந்த இடத்த குப்பையாக்கி அந்த இடத்துக்குள்ள ரெஸ்பெக்டை வந்து நீங்கள் இழக்க விட்றாதீங்க. ஸோ நீங்கள் எது கொண்டு வந்தாலும் ப்ராப்பராக டஸ்ட்பினில் போடுங்க, சரிங்களா. இதுதான் வந்து நான் சொன்ன அந்த க்ளோஸ்அப் காட். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்ததான் நாங்கள் வந்த இடங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு கோவாலே ரொம்ப பழமையான சர்ச் பண்ணு. ஸோ இந்த சர்ச் பில்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 400 வருஷம் மேலே ஆச்சு. இந்த சர்ச் நேம் வந்து பேஸ்டிகா ஆஃப் பாம் ஜீசஸ் அப்படின்ற சர்ச் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் கோவாவில் இருக்குது. கண்டிப்பாக போனால் அந்த சர்ச் மறக்காமல் போங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரான்ஸ் ஜேவியர் அவரோட பாடி வந்து எந்த ஒரு கெமிக்கல் ஃபார்முலாஸ் இல்லாமல் ஒரு 10 வருஷத்துக்கும் இங்கே கொண்டு வரதா சொல்கிறாங்க. ஸோ நான் உள்ளே போகும்போது அவரோட பாடி இங்கே இருந்தது, அதை நான் பார்த்தேன். பட் ஆனால் நம்ம ஃபோட்டோஸோ எதுவும் உள்ளே வந்து அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபோனை நீங்கள் உள்ளே கொண்டு போய்ட்டு ஃபோட்டோ எடுக்காதீங்க. ஒரு சில விஷயம்லாம் நேரில் பார்த்தா தான் அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகு. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு போனாலும் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் இது பக்கா ஸ்பாட் இது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா ஆஸ் எ டூரிஸ்ட்டாக போனீங்கன்னா அந்த இடத்த நீட்டாக வச்சுங்க. ஸோ பக்கத்தில் டஸ்ட்பின்ஸ்லாம் இருக்குது. எது சாப்பிட்டாலும் எது குடித்தாலும் அந்த இடத்த நீட்டாக வச்சுட்டு ஒரு நீங்கள் டூரிஸ்ட் ஸ்பாட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நாங்கள் போன பீச் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலா பீச் அப்படின்ற பீச் வந்து போயிருந்தோம். ஸோ கோவாவில் கிட்டத்தட்ட நிறைய பீச் இருக்குது. பட் இந்த பீச் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அட்மாஸ்பியர் கொடுத்தது. ஏன்னா வந்து சுற்றி வந்து ஃபேமிலிஸ் தான். ஸோ இந்த இடத்துல நிறைய ஃபேமிலிஸ் நான் பார்த்தேன். ஸோ அவங்களுக்கு கிட்ஸோடு வந்து விளையாடுறதும் சரி, அதே மாதிரி உள்ளே என்ட்ரு ஆகும்போது சின்ன கடைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் சில ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அவங்க நேராக பீச் உள்ளே போனாங்க. ஸோ அவங்க பீச்சில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து விளையாடுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது, வெறும் மண்ணு தான். நம்மளோட சின்ன வயசு ஞாபகத்தெல்லாம் வந்து அழகாக அந்த வந்து பீச் வந்து எனக்கு கொண்டு வந்தது. நானும் கொஞ்ச நேரம் போயிட்டுங்க மண்ணெல்லாம் விளாண்டுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இது ஆப்போசிட்டில் டொமேட்டோஸ் அப்படின்ற ஒரு கெஃபே இருந்தது. அங்கே சின்னதாக சைடு சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக வந்து நாங்கள் எங்கள் ரூம். இன்னும் சில ஸ்பாட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். பட் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த் அப்படின்றதுக்காக நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்க. அதே மாதிரி கோவாவில் வந்து எக்கச்சக்க ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. நான் எங்கே போனாலும் பார்த்து சேஃபாக இருக்கணும். நம்ம சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம். அதே மாதிரி போகிற இடத்த நீட்டாக வச்சுக்கணும். இதுதான் நம்ம பாலிசி. ஸோ நெக்ஸ்ட் வாக்கில் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் கோவா போனால் மறக்காமல் இந்த பீச் போய் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர் கிடைக்கும்.